10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Dear student, today we discuss about packaging of DNA helix. The packaging of DNA helix means ஒரு DNAல என்னென்ன மூலக்கூறு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம், அதோட லென்த்தை பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி அதோட ஹெலிக்ஸுக்கு உள்ள நீளம் எவ்வளவு, இந்த மாதிரி நிறைய பார்க்குறோம். இதில் எல்லாமே டோட்டலாக நம்ம நிறைய இதை மெமரி பண்ணி தான் ஆகணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் the distance between two consecutive base pair is 0.34 நானோமைக்ரான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை நம்ம மெமரி பண்ணி தான் ஆகணும். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ கான்சிக்யூட்டிவ் பேஸ் பேர், ஒரு ரெண்டு பேஸ் பேருக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறது 0.34 நானோமைக்ரான். ஸோ அதை நம்ம இந்த மாதிரியும் சொல்லலாம், 0.34 × 10⁻⁻⁹ மீட்டர் அப்படின்னும் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இது 1 மார்க்கில் இந்த ஏரியாவிலேருந்து நிறைய கொஸ்டின் கேட்கலாம். இதை கொஞ்சம் நல்லா தெளிவாக நம்ம ஒரு தாட்டி படிச்சுட்டு மெமரி தான் பண்ணி ஆகணும், வேறு எதுவுமே பண்ண முடியாது. ஆஃப் த டிஎன்ஏ டபுள் ஹெலிக்ஸ் இன் ஏ டிபிக்கல் மெமலியன் செல்ஸ், ஒரு மெமலியன் செல்ஸை எடுத்து அதோட பேஸ் பேருக்கு உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா when total number of base pair is multiplied with the distance between two consecutive base pair, டோட்டல் நம்பர் ஆஃப் பேஸ் பேர் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதை என்ன பண்ணலாம்னா மல்டிப்ளை வித் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ கான்சிக்யூட்டிவ் பேஸ் பேர், ரெண்டு இதுக்கும் இடையில் உள்ளதை நம்ம மல்டிப்ளை பண்ணுனா நமக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 6.6 × 10⁻⁻⁹ × 0.34 × 10⁻⁻⁹ m பர் பேஸ் பேர் அப்படின்ட்டு நம்ம ஒரு ஃபார்முலா இது கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு நம்ம இதுவும் உங்களுக்கு 3 மார்க்கில் கூட கேட்கலாம் எப்படி அப்படின்ட்டு. ஸோ அடுத்த நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், த லென்த் ஆஃப் டபுள் ஹெலிக்ஸ் இஸ் அப்ராக்சிமேட்லி 2.2 மீட்டர். ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட். டபுள் ஹெலிக்ஸோட லென்த் எவ்வளவு, அப்ராக்சிமேட்டாக எவ்வளவு அப்படின்னு கேட்கலாம். 2.2 மைக்ரான், மீட்டரில் 2.2 மைக்ரான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், the total length of the double helical DNA equal to total number of base pair into distance between two consecutive base pair. ஸோ இது ஒரு ஃபார்முலா, இதை நம்ம படிச்சுக்க வேண்டியதான். the total length of the double helix DNAவோட DNA என்னன்னு கேட்டாங்கன்னா total number of base pair into distance between two consecutive base pair, இதை ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இஃப் த நம்பர் ஆஃப் ஈகோலை டிஎன்ஏ இஸ் 1.36 மில்லிமைக்ரான், த நம்பர் ஆஃப் பேஸ் பேர் இன் ஈகோலை இஸ் 4 × 10⁻⁶ மைக்ரான். ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். இது ஈகோலைன்னு செப்பரேட்டாக கேட்குறாங்க. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேமலியனோட செல்ஸ், மேமல்ஸோட ஒரு செல்ஸை எடுத்து அதில் இருக்கிறத நமக்கு எவ்வளவு அப்படின்னு காமிக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஈகோலை, இது ஒரு ப்ரோகேரியாட். ஸோ இதிலிருந்து எவ்வளவு அப்படின்ட்டு நமக்கு காமிக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1.36 மில்லிமைக்ரான் இருக்கும். த நம்பர் ஆஃப் பேஸ் பேர் இன் ஈகோலை இஸ் 4 × 10⁻⁶ மைக்ரான். ஸோ இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு இதெல்லாம் கொஞ்சம் மெமரி பண்ணிக்க வேண்டியதான். இப்போ 1 by 1 எல்லாத்தையும் நம்ம மெமரி பண்ண முடியாது. இப்போ இதில் ஒரு கொஸ்டின் படிக்கிறோம், இது மட்டும் படிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இதை படிக்கிறோம் அப்படிங்கும்போது அதுக்கு அடுத்தது மறுபடியும் ரிவைஸ் பண்ணும்போது இது ப்ராக்கெட்டில் இருக்கிறத கொஞ்சம் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், த லென்த் ஆஃப் த டிஎன்ஏ டபுள் ஹெலிக்ஸ் இஸ் ஃபார் கிரேட்டர் தென் த dimension of a typical mammalian nucleus.
ஸோ த லென்த் ஆஃப் த டிஎன்ஏ டபுள் ஹெலிக்ஸ், இதோட லென்த் வந்து டிஎன்ஏ டபுள் ஹெலிக்ஸோட லென்த் அப்படின்னு பார்க்கும்போது இஸ் ஃபார் கிரேட்டர் தென் த டைமென்ஷன் ஆஃப் த டிபிக்கல் மெமலியன் நியூக்ளியஸோட இது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஹவு இஸ் சச் எ லாங் டிஎன்ஏ பாலிமர் பேக்கேஜ்டு இன் எ செல்ஸ், இந்த மாதிரி இவ்வளோ பெரிய பாலிமர்ஸ் வந்து எப்படி ஒரு செல்லுக்குள்ளே பேக்கேஜ் ஆகியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். குரோமோசோம் ஆர் கேரியர் ஆஃப் ஜீன்ஸ், குரோமோசோம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு செல்லில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் மேமல்ஸோட செல்ஸில் பார்த்தீங்கன்னா 46 குரோமோசோம் இருக்குது. இதை 23 பேர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு குரோமோசோமை எடுத்து நம்ம பார்த்தோம்னா அதில் ஜீன்ஸ். ஸோ குரோமோசோம்ஸ் ஆர் கேரியர் ஆஃப் ஜீன்ஸ் விச் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் வேரியஸ் கேரக்டர் ஃப்ரம் ஜெனரேஷன் டு ஜெனரேஷன். ஸோ ஒரு குரோமோசோமில் இருக்கிற ஜீன் தான் வந்து அந்த கேரக்டர் அந்த ஹெரிடிட்டியில் இருக்கிற அந்த ஜெனரேஷனில் இருக்கிற கேரக்டர் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு ஜெனரேஷன்லேருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு போகுது அப்படிங்கிறது நம்ம முதல்ல பார்த்தோம். ஸோ அதே பாயிண்ட்டு தான் இங்கே. இந்த குரோமோசோம் ஆர் கேரியர் ஆஃப் ஜீன்ஸ் விச் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் வேரியஸ் கேரக்டர் ஃப்ரம் ஜெனரேஷன் டு ஜெனரேஷன். ஸோ இந்த இதில் வந்து நிறைய இருக்குது. ஒன் பை ஒன்னாக நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்டாக எழுதி ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு தாட்டி அப்படியே ரீட் பண்ணால் நமக்கு ஈஸியாக இருக்கும். டியூ ப்ரோ 1965 proposed a single standard models. அவர் தான் ஃபஸ்ட்டு டியூ ப்ரோ 1965ல் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் மாடலை வந்து அவர் ப்ரப்போஸ் பண்ணார். ஆஸ் எ லாங் காயில்டு மாலிகுல்ஸ் விச் இஸ் அசோசியேட்டட் வித் ஹிஸ்டோன் புரோட்டீன் இன் யூகேரியாட்ஸ். அதில் வந்து ஹிஸ்டோன் புரோட்டீன் அட்டாச் ஆகியிருக்கிற மாதிரி அந்த ஒரு அமைப்பை வந்து யூகரியாட்டிக்கில் ஃபஸ்ட்டு டியூ ப்ரோ அப்படிங்கிறவர் தான் நமக்கு ப்ரப்போஸ் பண்ணது. ஸோ பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஹேவ் மோர் டிஎன்ஏ தென் பாக்டீரியா. ஸோ பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸை எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் பார்த்திங்கன்னா அதிகமான டிஎன்ஏ இருக்கும் when we compare to the பாக்டீரியாவோட கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா அது வந்து யூகேரியாட்டிக், இது பாக்டீரியா வந்து ப்ரோகேரியாட்டிக். பட் இது ரெண்டுமே யூகேரியாட்டிக். அதனால் வந்து அதில் குரோமோசோம் வந்து அதில் இருக்கிறது வந்து கம்மியாக தான் இருக்கும். ப்ரோகேரியாட்டிக்கில் கம்மியாக இருக்கும். இதில் இருக்கிற நியூக்ளிக் ஆசிட் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஜென்ரலாக நமக்கு தெரிஞ்சது. பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஹேவ் மோர் டிஎன்ஏ தென் பாக்டீரியா அண்ட் must fold this DNA to fit into the cell nucleus. அது எப்படி இருக்குன்னா ஃபோல்டாகவே உள்ளார இருக்கும், அப்படியே தனித்தனியாலாம் இருக்காது. எல்லாமே ஃபோல்டு பண்ணி அந்த செல்லுக்குள்ளே டைட்டாக வச்சுருக்கிற மாதிரி ஒரு அமைப்பில் தான் அது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இன் ப்ரோகேரியட் சச் அஸ் எக்ஸர்ஷியா கோலை ஆர் ஈ கோலை தோ தே டு நாட் ஹாவ் டெஃபைன்ட் நியூக்ளியஸ். இப்போ ப்ரோகேரியாட்ஸில் நம்ம ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம், அதில் டெஃபினைட் நியூக்ளியஸ் இருக்காது. த டிஎன்ஏ இஸ் நாட் ஸ்கேட்டர்டு த்ரூ அவுட் த செல். ஸோ த டிஎன்ஏ பார்த்திங்கன்னா எல்லாமே அப்படியே ஸ்கேட்டராகவும் இருக்காது. ஸோ அதை சுற்றிலும் நியூக்ளியாய்டு அப்படிங்கிற ஒரு உரை இருக்கும், அதுக்குள்ளே தான் இது இருக்கும். டிஎன்ஏ பீயிங் நெகட்டிவ்லி சார்ஜ்டு. டிஎன்ஏ இது வெரி இம்பார்ட்டன்ட். டிஎன்ஏவோட சார்ஜ் என்ன அப்படின்னு கேட்கலாம். இது வந்து நெகட்டிவ் சார்ஜ். டிஎன்ஏவோட சார்ஜ் வந்து நெகட்டிவ் சார்ஜ். 1 மார்க்கில் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதை பார்த்துங்க. டிஎன்ஏவோட சார்ஜ் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு. இஸ் ஹெல்டு வித் சம் புரோட்டீன் தட் ஹாவ் பாசிட்டிவ் சார்ஜ். அதில் சில புரோட்டீன் இருக்கும், அதுக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். இன் எ ரீஜன் கால்டு நியூக்ளியாய்டு. அது எந்த ஏரியாவில் இருக்கும் அப்படின்னா நியூக்ளியாய்டு. நம்ம முதல்லையே பார்த்தோம். இப்போ யூகேரியாட்டிக் செல்ஸ் அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் இருக்கும். ஆனால் ப்ரோகேரியாட்டிக் அப்படின்னா அதில் வந்து நியூக்ளியஸ்லாம் இருக்காது, நியூக்ளியாய்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கவரிங்குள்ளே அந்த குரோமோசோம் எல்லாமே இருக்கும். ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் அது உள்ளார தான் இருக்கும். த டிஎன்ஏ as a nucleide is organized into large loop held by protein. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய புரோட்டீன் வந்து ஒரு லூப்பாக ஃபார்ம் பண்ணி அதுக்குள்ளே இருக்கும். டிஎன்ஏ ஆஃப் ப்ரோகேரியாட்ஸ் இஸ் ஆல்மோஸ்ட் சர்க்குலர். ப்ரோகேரியாட்டில் வந்து சர்க்குலராக இருக்கும். அண்டு லே குரோமேட்டின் ஆர்கனைசேஷன், அதில் வந்து குரோமேட்டின் ஆர்கனைசேஷன் இருக்காது. ஹென்ஸ் டெர்ம்டு ஜீனோபோர். அதனால் இதுக்கு என்ன சொல்கிறோன்னா ஜீனோபோர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம ஜென்ரலாக பார்க்குறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு யூகேரியாட்டிக் ப்ரோகேரியாட்டிக் ரெண்டு எடுத்துக்கிறோம். இந்த யூகேரியாட்டிக்
அப்படிங்கிறதுல நியூக்ளியஸ் இருக்கும். நியூக்ளியஸ்க்குள்ளே இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் இருக்கும். அதே மாதிரி ப்ரோகேரியாட்டிக் எடுத்துக்கிட்டோமா அதில் நியூக்ளியாய்டு இருக்கும். அந்த நியூக்ளியாய்டுக்குள்ளே தான் வந்து இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் டிஎன்ஏவா ஆர்என்ஏவா அது வந்து அதில் இருக்கும். ஓகேங்களா? ஜென்ரலாக இதை நம்ம இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தது தான். ஸோ இதில் வந்து பேக்கேஜிங் ஆஃப் டிஎன்ஏ ஹெலிக்ஸ்னால் ஒரு அந்த டிஎன்ஏ நியூக்ளியஸ்க்குள்ளே என்ன இருக்குது, எப்படி இருக்குது, அதோட அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே பார்க்குறோம். இப்போ பேஸ் பேர் இருக்குன்னா அதோட லென்த் எவ்வளவு, ஸோ ஒவ்வொரு டோட்டல் நம்பர் ஆஃப் பேஸ் பேர் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது, இந்த மாதிரி சில இதை தான் இதில் பார்க்குறோம். த லென்த் ஆஃப் டபுள் ஹெலிக்ஸ் இஸ் அப்ராக்சிமேட்லி எவ்வளோ இருக்கும், 2.2 மைக்ரான் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் அதோட லென்த்து, பேஸ் பேரோட லென்த்து, இந்த மாதிரி தான் நம்ம இதில் பார்க்குறோம். ஸோ ஜென்ரலாக யூகேரியாட்டிக்னா என்ன, ப்ரோகேரியாட்டிக்கில் எப்படி இருக்கும், நியூக்ளியாய்டு எதில் இருக்கும், நியூக்ளியஸ் எதில் இருக்கும்னு நமக்கு தெரியணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இன் யூகேரியாட்ஸ் this organization is much more complex. யூகேரியாட்டிக்காக இருந்தால் அது காம்ப்ளெக்ஸாக இருக்கும். பட் ப்ரோகேரியாட்டிக் வந்து சிம்பிள் இன் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். குரோமாட்டின் இஸ் ஃபார்ம்டு பை எ சீரியஸ் ஆஃப் ரிப்பீட்டிங் யூனிட்ஸ் கால்டு நியூக்ளியோசோம்ஸ். குரோமாட்டின் எப்படி ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்னா இந்த டயக்ராமில் பாருங்கள், நியூக்ளியோசோம். ஸோ இதில் இருக்கிற குரோமாட்டின்லாம் வந்து நியூக்ளியோசோம் அப்படிங்கிற ஒரு ஃபார்மில் இருக்கும். இது ஒரு டிஎன்ஏ. ஸோ டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ அப்படியே வருது. அதில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது நியூக்ளியோசோம் அப்படின்னு சொல்கிறோம். கோர் டிஎன்ஏ இந்த பகுதி பார்த்தீங்கன்னா கோர் டிஎன்ஏ, இதை லிங்கர் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவோம். இதை லிங்க் பண்ணுறதுனால லிங்கர் டிஎன்ஏ அப்படின்னு சொல்கிறோம். இதை குரோமாட்டின் பைபர், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குரோமாட்டின் பைபர். இது டிஎன்ஏ வந்து இந்த காயில்டு ஷேப்பில் இருக்கிறத வந்து நியூக்ளியோசோம்னு சொல்கிறோம். இங்கே பாருங்கள், இது குரோமாட்டின் பைபர், காயில்டு குரோமாட்டின் பைபர். இங்கெல்லாம் நிறைய காயில்டாக இருக்கிறதுனால காயில்டு குரோமாட்டின் பைபர் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே வந்து லெஸ் காயில், இங்கே அதிகமான காயில் இல்லை, இங்கே நிறைய காயில்டாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெட்டாஃபேஸ் குரோமாட்டிட். இது மெட்டாஃபேஸில் எடுத்த ஒரு குரோமாட்டிட். காயில்டு காயில், இதிலெல்லாம் நிறைய காயில்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு அமைப்பு தான் அதில் நம்ம பேக்கேஜ் பண்ணி உள்ளார அந்த செல்லுக்குள்ளே நியூக்ளியஸ்குள்ளே இருக்குது. ஸோ இவ்வளவும் பார்த்திங்கன்னா ஒரு செல்லுனாவே நம்ம கண்ணில் பார்க்க முடியாது. செல்லுனாவே வி கேனாட் சி அவர் நேக்ட் ஐ, நம்ம நேக்ட் ஐயில் பார்க்க முடியாது. அதுக்குள்ளே இருக்கிற இன்னர் ஆர்கன்ஸ் அப்படின்னா இதெல்லாம் நானோ லெவலில் இருக்கக்கூடிய ஆர்கனல்ஸை தான் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இதில் கோன்பர்க் ப்ரப்போஸ்ட் எ மாடல் ஃபார் த நியூக்ளியோசோம். கோன்பர்க் வந்து இந்த நியூக்ளியோசோமோட மாடலை ப்ரப்போஸ் பண்ணார். இன் விச் 2 மாலிகுல்ஸ் ஆஃப் த 4 ஹிஸ்டோன் புரோட்டீன், இதில் வந்து 4 ஹிஸ்டோன் புரோட்டீன் இருக்குது அப்படின்னு சொன்னார். H2A, H2B, H3 அண்ட் H4 ஆர் ஆர்கனைஸ்ட் டு ஃபார்ம் எ யூனிட் ஆஃப் 8 மாலிகுல்ஸ் கால்டு ஹிஸ்டோன் ஆக்டோமர். ஸோ இதை வந்து ஹிஸ்டோன் ஆக்டோமர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் the negatively charged DNA is wrapped around the positively charged histone actomer to form a structural called nucleosome. So nucleosome அப்படின்னா என்னன்னு கேட்கலாம். define nucleosome அப்படின்னா என்னன்னு கேட்கலாம். the negatively charged DNA ஓட சார்ஜ் என்னன்னு பார்த்தோம், நெகட்டிவ்லி சார்ஜ்டு. இது வெரி இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். DNA ஓட சார்ஜ் என்ன அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ். நெகட்டிவ் சார்ஜ், the negatively charged DNA is wrapped around the positively charged histone. அது ஒரு புரோட்டீன், அதுக்கு மேலே பாசிட்டிவ் உள்ள ஒரு புரோட்டீன் இருக்குது. around the positively charged histone actomer to form a structure called nucleosome. what is nucleosome அப்படின்னு கேட்கலாம், இல்லாட்டி define nucleosome அப்படின்னு கேட்கலாம். ஸோ the nucleosome அப்படின்னா என்னென்னா ஒரு டிஎன்ஏ அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. அந்த நெகட்டிவ் சார்ஜ் உள்ள டிஎன்ஏ மேலே ஹிஸ்டோன் அப்படிங்கிற பாசிட்டிவ் சார்ஜ் உள்ள ஒரு புரோட்டீன் அது மேலே இருக்குது. அந்த மாதிரி சேர்ந்து ஃபார்ம் ஆகும்போது அதுக்கு நியூக்ளியோசோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை பார்த்துங்க, இதே தான் இது உள்ளார என்னென்ன இருக்குது. H2A இருக்குது, H2B இருக்குது, H4 இருக்குது, H3 இருக்குது, H1 இருக்குது அப்படின்னு நம்ம தனித்தனியாக பிரிச்சுருக்கோம். ஸோ இந்த டயக்ராம் எல்லாமே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான், கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. ஸோ எந்த ஏரியா இருக்குது என்ன இருக்குது அப்படின்ட்டு. இந்த நெகட்டிவ்லி சார்ஜ்டு டிஎன்ஏ, ஸோ அதை பாருங்கள், டிஎன்ஏவோட சார்ஜ் வந்து நெகட்டிவ் சார்ஜ். A typical nucleosome contain 200 base pair of DNA helix. ஒரு சின்ன
ஒரு டிபிக்கல் நியூக்ளியோசோமை எடுத்து அதில் எத்தனை பேஸ் பேர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 பேஸ் பேர் இருக்குது அப்படிங்கிறாங்க. இது வெரி இம்பார்ட்டன்ட். ஹிஸ்டோன் ஆக்டோமர் ஆர் இன் க்ளோஸ் கான்டாக்ட் அண்ட் டிஎன்ஏ இஸ் காயில்டு அண்ட் த அவுட் சைட் ஆஃப் நியூக்ளியோசோம். நிறைய அதில் வந்து காயில்டு டிஎன்ஏ இருக்கும் நியூக்ளியோசோமில். நெய்பரிங் நியூக்ளியோசோம் ஆர் கனெக்டட் பை லிங்கர் டிஎன்ஏ. பக்கத்தில் இருக்கிற நியூக்ளியோசோமெல்லாம் எது கனெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லிங்கர் டிஎன்ஏ. ஸோ லிங்கர் டிஎன்ஏன்னு ஒன்று இருக்கும். நியூக்ளியோசோம் பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் அது கனெக்ட் பண்ணி விடுது. அதனால் அதுக்கு பேர் லிங்கர் டிஎன்ஏ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். தட் இஸ் எக்ஸ்போஸ் டு என்சைம். ஸோ அது என்சைமோட எக்ஸ்போஸ் ஆகுது. த டிஎன்ஏ மேக் 2 complete turn around the histone actomer and the 2 turn are sealed off by H1 molecules. இதில் பார்த்தீங்கன்னா H1 molecules அப்படின்னு ஒன்று இருக்குது. அது டேர்ன் ஆகி இருக்கிற மாதிரி நமக்கு அந்த டயக்ராம் இருக்குது. குரோமாட்டின் லேக்கிங் H1 has a beads on a string. ஸோ குரோமாட்டினில் வந்து H1 இருக்காது. ஸோ அதனால் இதை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம ஒரு மாலையில் மணியை கோத்த மாதிரி அப்படியே 1 by 1 இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து நமக்கு இருக்குது. இது பீட்ஸ் ஆன் எ ஸ்ட்ரிங் அப்படின்னா ஒரு மாலையை எடுத்துகிட்டு அதில் மணிமணியாக நம்ம கோத்து வச்சோமா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் நமக்கு கிடைக்கும். ஸோ இது ஒரு மாலிகுலர் ஸ்ட்ரக்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். H1 of the one nucleosome can interact with the H1 of the neighboring nucleosome resulting in the further folding of the fiber. ஸோ ஒன்னோட ஒன்று சேரும்போது இது நமக்கு ஒரு போல்டிங் மாதிரி நமக்கு தெரியுது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ரொம்ப மைன்யூட்டாக இந்த மெட்டாஃபேஸ் குரோமேட்டிட்டில் இது எல்லாமே இருக்குது. அதை தான் எடுத்து நம்ம இவ்வளோ பெருசாக இதில் போட்டிருக்கிற மாதிரி டயக்ராம் போட்டிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இதை பார்த்துங்க. அடுத்த நெக்ஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 30 nanomicron fiber arise from the folding of nucleosome chain into a solenoid structure having 6 nucleosome per turn. ஒவ்வொரு டேர்னுக்கு எத்தனை நியூக்ளியோசோம் இருக்குன்னா 6 இருக்கும். ஓகேங்களா. ஸோ அது 1 மார்க்கில் கூட கேட்கலாம். ஒரு டேர்னுக்கு எத்தனை இருக்குன்னா 6 இருக்கும். இந்த டயக்ராம் போடும்போது 1 2 முன்ன பின்ன வர்ற மாதிரி போட்டிருக்கோம். அது பார்த்துக்குங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஒன். The hierarchical nature of chromosome structure is illustrated in இந்த டயக்ராமில் இருக்குது. எப்படி இந்த குரோமோசோமோட ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்ட்டு இருக்குது. அடிஷ்னல் செட் ஆஃப் புரோட்டீன் ஆர் ரெக்வயர்டு ஃபார் பேக்கிங் ஆஃப் குரோமாட்டின் அட் ஹையர் லெவல் அண்ட் ஆர் ரெஃபர் டு அன் non-histone chromosomal protein. In a typical nucleus, some region of chromatin are loosely packed and are referred to as euchromatin. ஸோ சில இடத்துல பார்த்தீங்கன்னா குரோமோசோம் பேக் ஆகியிருக்கிறது வந்து ரொம்ப லூஸாக இருக்குது. அது எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூக்ரோமேட்டினில் வந்து ரொம்ப லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ வேறு இடத்துலலாம் வந்து ரொம்ப டைட்டாக தான் இருக்கும். ஒரு சில ஏரியாவில் வந்து குரோமோசோம் வந்து ரொம்ப லூஸாக இருக்குது அப்படின்னா அது யூக்ரோமேட்டின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். டிஎன்ஏ ரிப்ளிகேஷன். ஸோ இதில் எல்லாமே நம்ம நிறைய மெமரி பண்ண வேண்டியது தான் இருக்குது. ஸோ அதோட லென்த் எவ்வளவு, பேஸ் பேரோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு, ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இந்த டயக்ராமை சிம்பிளாக பார்த்துக்குங்க. இதில் வந்து லிங்கர் டிஎன்ஏன்னா என்னென்னு கேட்கலாம். 2 நியூக்ளியோசோமை ஒன்றா இணைக்கிற டிஎன்ஏவுக்கு பேர் லிங்கர் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ நியூக்ளியோசோம்னா என்னென்னு கேட்கலாம். நியூக்ளியோசோம் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு டிஎன்ஏ வந்து நெகட்டிவ் சார்ஜில் இருக்கும். அதுக்கு மேலே நிறைய பாசிட்டிவ் சார்ஜ் உள்ள சரிங்களா புரோட்டீன் அதுக்கு மேலே ஹிஸ்டோன் அப்படிங்கிற ஒரு புரோட்டீன் அதுக்கு மேலே இருக்கும். ஸோ அந்த மாதிரி சேர்ந்து ஃபார்ம் ஆகிறது தான் நியூக்ளியோசோம் அப்படின்னு சொல்கிறோம். இது டிஎன்ஏ உங்களுக்கு தெரியும், டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ. ஓகேங்களா. இது டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுல இதை மெட்டாஃபேஸ் குரோமோசோம் அப்படின்னு சொல்கிறோம். குரோமாட்டிட், அந்த குரோமாட்டிட்டில் இருந்து ஒரு பகுதியை தான் எடுத்து நமக்கு அப்படியே போக பெருசு பண்ணி இந்த டயக்ராம் இருக்குது. இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா கண்டென்சேஷன் ஆஃப் டிஎன்ஏ. டிஎன்ஏல என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். டிஎன்ஏ ரிப்ளிகேஷன். இந்த டிஎன்ஏ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் டிஎன்ஏ ஆர்என்ஏ கேன் ஏபிள் டு ரிப்ளிகேட். ஒவ்வொன்றும் ரிப்ளிகேட் ஆகும், அதுவாகவே ரிப்ளிகேட் ஆகிரும். பட் இந்த கேரக்டர் எதுக்கு இருக்காது அப்படின்னா புரோட்டீனுக்கு இருக்காது. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்
ஒரு செல்லுக்குள்ளே இருக்கிற ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் வந்து டிஎன்ஏ ஆர்என்ஏவா இல்லை புரோட்டீனா அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு டவுட் வந்தது. அதில் நம்ம ஹார்ஸ் அண்ட் சேஸ் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க டிஎன்ஏ ஆஸ் ஏ ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறத அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸுக்கு வந்து கேன் ஏபிள் டு ரிப்ளிகேட் பண்ணுறக்கூடிய எபிலிட்டி இருக்குது, ஆனால் புரோட்டீனுக்கு அது இல்லை. ஸோ இதில் பாருங்கள் டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் அப்படிங்கிறது இது வெரி இம்பார்ட்டன்ட். இதில் கேட்கலாம், ரிப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ டேக் பிளேஸ் டியூரிங் த எஸ்பேஸ் ஆஃப் செல் சைக்கிள் நடக்கும்போது, ஓகேங்களா, ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அதுக்கு எஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம செல் சைக்கிளை பற்றி டீட்டெயிலாக படிக்கும்போது இது பார்ப்போம். எஸ்பேஸ் அப்படின்னு ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அந்த ஸ்பேஸில் தான் வந்து டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். இது 1 மார்க்கில் கேட்கலாம். ரிப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ டேக்ஸ் பிளேஸ் டியூரிங் த டேஸ் ஆஃப் செல் சைக்கிள் நடக்கும்போது எந்த ஸ்பேஸில் வந்து டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் ஆகும். ஏன்னா டிஎன்ஏங்கிறது ரொம்ப முக்கியமானது, அது எங்கே ரிப்ளிகேஷன் ஆகும்னு கேட்கலாம். எஸ்பேஸில் நடக்கும் அப்படின்ட்டு நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ அடுத்தது, டியூரிங் ரிப்ளிகேஷன் ஈச் டிஎன்ஏ மாலிகுல்ஸ் கிவ் ரைஸ் டு 2 டிஎன்ஏ ஸ்டாண்ட். இந்த ரிப்ளிகேஷன் அப்படின்னா என்னென்னா, ஒரு டிஎன்ஏலேருந்து இன்னொரு டிஎன்ஏவை அது உருவாக்கும். ஸோ இதை தான் நம்ம ரிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரிப்ளிகேஷனில் ஒவ்வொரு ஸ்டாண்டும் இன்னொரு ஸ்டாண்டை உருவாக்கும், இல்லாட்டி ஒரு பார்ட் இதிலிருந்து உடஞ்சது அப்படின்னா இன்னொரு பார்ட்டை அது உருவாக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறத நம்ம டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஐடென்டிக்கல் டு ஈச் அதர் as well as to the parent ஸ்டாண்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு ஸ்டாண்டை தான் வந்து இந்த டிஎன்ஏ ரிப்ளிகேஷனில் உருவாக்கும். ஸோ இது வந்து 3 ஸ்டெப்பில் நடக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். 3 டைப்பு. ஒன்று வந்து கன்சர்வேட்டிவ் ரிப்ளிகேஷன், டிஸ்பர்சிவ் ரிப்ளிகேஷன், அனதர் ஒன் இஸ் ஏ செமி கன்சர்வேட்டிவ் ரிப்ளிகேஷன் அப்படின்னு 3 டைப் ஆஃப் ரிப்ளிகேஷன் அப்படின்னா என்னென்னு கூட கேட்கலாம். டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்டில் இருந்து அதே மாதிரி இன்னொரு ஸ்டாண்ட் உருவாகிறது தான் ரிப்ளிகேஷன். ஸோ யங் ஒன்ஸை உருவாக்குற மாதிரி ஒரு டிஎன்ஏ ஸ்டாண்டு இன்னொரு டிஎன்ஏ ஸ்டாண்டை உருவாக்கும். இதை வந்து நம்ம ரிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது டிஎன்ஏல நடக்குது. ஸோ இது எந்த இடத்துல செல் சைக்கிளில் எந்த ஸ்பேஸில் நடக்கும் அப்படின்னா எஸ்பேஸில் நடக்குது. ஓகேங்களா. ஸோ இதில் ஜென்ரலாக 3 டைப் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டியூரிங் ரிப்ளிகேஷன் ஈச் டிஎன்ஏ மாலிகுல் கிவ் ரைஸ் டு 2 டிஎன்ஏ ஸ்டாண்ட். ஒவ்வொரு டிஎன்ஏ மாலிகுல்ஸும் 2 ஸ்டாண்டை உருவாக்கும். ஐடென்டிக்கல் டு ஈச் அதர் as well as டு த பேரண்ட்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு ஸ்டாண்டை தான் அது உருவாக்கும். ஓகேங்களா. ஸோ இதை வந்து 3 டைப்புன்னு பார்க்குறோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கன்சர்வேட்டிவ் ரிப்ளிகேஷன். இதெல்லாம் 3 மார்க்கில் கூட கேட்கலாம். கன்சர்வேட்டிவ் ரிப்ளிகேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கன்சர்வேட்டிவ் ரிப்ளிகேஷன் த ஒரிஜினல் டபுள் ஹெலிக்ஸ் சர்வ் அஸ் எ டெம்ப்ளேட். ஸோ ஒரிஜினல் ஸ்டாண்டு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த ஒரிஜினல் ஸ்டாண்டு எதுவுமே ஆகாது, அது வந்து டெம்ப்ளேட்னா அதிலிருந்து காப்பி பண்ணிக்கிட்டு வர்ற மாதிரி அது அப்படியே இருக்கும். ஸோ இதை தான் நம்ம டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல இருக்கும், அதுக்கு பக்கத்துலேயே இன்னொன்று உருவாகும். இந்த மாதிரி இருந்ததுன்னா இதை கன்சர்வேட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். த ஒரிஜினல் மாலிகுல்ஸ் is preserved intact and an entirely new double standard molecules is synthesized. So conservative அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் ஸ்டாண்டு அப்படியே இருக்கும், அதுக்கு இணையாக இன்னொரு ஸ்டாண்டு நியூவாக 2 ஹெலிக்கல் ஸ்டாண்டும் உருவானா அதுக்கு பேர் கன்சர்வேட்டிவ் மெத்தட் அப்படின்ட்டு பார்க்குறோம். ஸோ இதில் கன்சர்வேட்டிவ். அதே மாதிரி செமி கன்சர்வேட்டிவ் என்னென்னா, பாதி மட்டும் ஒரிஜினலாக இருக்கும், இன்னொரு பாதி வந்து அது உருவாக்கிக்கும். அந்த மாதிரி இருந்தால் செமி கன்சர்வேட்டிவ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ இதில் பாருங்கள், செமி கன்சர்வேட்டிவில் இப்படி இருக்கா, 2 ஸ்டாண்ட் இருக்குது. அந்த 2 ஸ்டாண்டில் ஒரு ஸ்டாண்டு தனியாக பிரியும். அந்த ஒரு ஸ்டாண்டு தனியாக பிரிஞ்சிருச்சு, இந்த ஸ்டாண்டு மட்டும் தனியாக பிரிஞ்சிருச்சுன்னா அதுக்கு இணையாக இன்னொரு ஸ்டாண்டை உருவாக்கிக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டை இங்கே ஒன்று தனியாக பிரிஞ்சது, அதுக்கு இணையாக இன்னொரு ஸ்டாண்டை உருவாக்கிக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அது செமி கன்சர்வேட்டிவ். பாதி ஒரிஜினலாக இருக்கும், பாதி அது வந்து உருவாக்கிக்கும். அந்த மாதிரி இருந்தால் செமி கன்சர்வேட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். டிஸ்பர்சிவ் ரிப்ளிகேஷன். இந்த டிஸ்பர்சிவ் ரிப்ளிகேஷனில் இந்த மாதிரி இருக்கிற டிஎன்ஏ நிறைய துண்டாக உடையும், ஒவ்வொரு துண்டும் இன்னொரு துண்டை உருவாக்கிக்கும். இந்த மாதிரி இருந்ததுன்னா அதை டிஸ்பர்சிவ். ஸோ இது நிறைய உடஞ்சி ஒவ்வொன்றும் உருவாக்கிக்கிற மாதிரி இருந்தால் அது டிஸ்பர்சிவ். இதில்
இது எல்லாமே இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் 5 மார்க்கில் கூட கேட்கலாம், அப்படி இல்லைன்னா இதெல்லாம் 3 மார்க்கில் கேட்கலாம். கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன்னா என்ன, டிஸ்பர்சிவ் ரெப்ளிகேஷன்னா என்ன, செமி கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன்னா என்ன அப்படின்னு கேட்கலாம். ஸோ இது இப்போ அடுத்த நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். டிஸ்பர்சிவ் ரெப்ளிகேஷன், த ஒரிஜினல் மாலிகுல்ஸ் இஸ் broken into fragment and each fragment serve as a template. ஸோ இங்கே டெம்ப்ளேட் அப்படின்னா என்னென்னா அதுதான் வந்து ஒரிஜினலாக இருக்கும். இப்போ இந்த 2 ஸ்டாண்ட் இருக்குன்னா அந்த 2 ஸ்டாண்டில் ஒரு ஸ்டாண்டு டெம்ப்ளேட்னா இது ஒரிஜினலாக அப்படியே இருக்கும், அதுக்கு இணையாக இன்னொன்று டூப்ளிகேட்டை அது உருவாக்கிக்கும். டெம்ப்ளேட் அப்படிங்கிறது அங்கே இருக்கிறது, ஓகேங்களா. ஸோ உருவாக்குறத வந்து நம்ம டெம்ப்ளேட்னு சொல்ல மாட்டோம், அதுக்கு இணையாக அங்கே என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை உருவாக்கிக்கும், இதை டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த 2 ஸ்டாண்டுமே இதில் பார்த்தீங்கன்னா இன்டு ஃப்ராக்மெண்ட் அண்ட் ஈச் ஃப்ராக்மெண்ட் சர்வ் அஸ் ஏ டெம்ப்ளேட் ஃபார் த சிந்தசிஸ் ஆஃப் காம்ப்ளிமெண்ட்ரி ஃப்ராக்மெண்ட்ஸ். ஒவ்வொரு ஸ்டாண்டுமே டெம்ப்ளேட்டாக இருந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்டாண்டை உருவாக்கிக்கும். காம்ப்ளிமெண்ட்ரினா இணையான ஒரு ஸ்டாண்டை உருவாக்கிக்கும். Finally, 2 new molecules are formed which consist of both old and new fragments. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஓல்டும் இருக்கும் நியூவும் இருக்கும், அந்த மாதிரி உருவாக்கிறோம். ஸோ ஒன்று வந்து ஓல்டாக இருக்கும், ஒன்று நியூவாக உருவாக்கிக்கும். இது நிறைய பீசஸாக உடையிறது. டிஸ்பர்சிவ் அப்படின்னா உடஞ்சிருது, நிறைய உடையும், தனித்தனியாக உடஞ்சி அதே மாதிரி இன்னொன்று உருவாக்கிக்கும், ஓகேங்களா. ஸோ இதை டிஸ்பர்சிவ் ரெப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்று வந்து செமி கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன். செமி கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன் வாஸ் ப்ரப்போஸ்ட் பை வாட்சன் கிரீக் இன் 1953. ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட். நமக்கு தெரியும் வாட்சன் கிரீக் அப்படின்னாவே நமக்கு தெரியும் 1953 வாஸ் டிஸ்கவர்டு த டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ. இந்த மாதிரி டிஎன்ஏ வந்து டபுள் ஸ்டாண்டர்டில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னது யாருன்னா வாட்சன் கிரீக். ஒரு டிஎன்ஏல எவ்வளோ நியூக்ளியோடைட் இருக்குன்னு நேற்று பார்த்தோம். 3 பில்லியன் நியூக்ளியோடைட் இருக்கும். அந்த 3 பில்லியன் நியூக்ளியோடைடும் வந்து எல்லா ஹியூமன் பீயிங்க்கும் அதில் 99% சேமாக இருக்கும், 1% மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ வாஸ் டிஸ்கவர்டு பை வாட்சன் கிரீக் இன் 1953 அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால அவர் கண்டுபிடிச்ச ஒன் ஆஃப் த மெத்தட் பார்த்தீங்கன்னா செமி கன்சர்வேட்டிவ் replication. ஸோ அதனால் இது ரொம்ப முக்கியமானது. This mechanism of replication is based on the DNA model. They suggested that 2 polynucleotide strand of DNA molecules unwind and start repairing at one end. ஸோ இந்த மாதிரி இருக்கிற 2 வந்து தனியாக பிரித்து ஒவ்வொன்றும் அதை வந்து என்ன பண்ணிக்குதுன்னா புதுப்பிச்சுக்குது, இன்னொரு ஸ்டாண்டை வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்டாண்டை அதோட இணைச்சிக்குது. இந்த மாதிரி இருக்கிறத நம்ம வந்து செமி கன்சர்வேட்டிவ் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். செமி கன்சர்வேட்டிவ் மெத்தட் வாஸ் டிஸ்கவர்டு பை வாட்சன் கிரீக், ஓகேங்களா. ஸோ அதனால் இது வெரி இம்பார்ட்டன்ட். கோவலண்ட், இதில் பார்த்தீங்கன்னா டியூரிங் திஸ் ப்ராசஸ் வெரி இம்பார்ட்டன்ட், கோவலன் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் ஆர் broken. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுல வந்து கோவலன் ஹைட்ரஜன் பாண்ட் வந்து broken ஆகிரும் அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். இது 1 மார்க்கில் கேட்கலாம். என்ன பாண்ட் வந்து broken ஆகும்? கோவலன் ஹைட்ரஜன் பாண்ட் வந்து broken ஆகும். The separated single strand then act as a template for the synthesis of a new strand. ஸோ 2 ஸ்டாண்டு வந்து செப்பரேட் ஆகிருச்சு, ஒவ்வொரு ஸ்டாண்டும் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் நியூ ஸ்டாண்டை வந்து உருவாக்குறதுக்கு ஒவ்வொரு ஸ்டாண்டும் ரெஸ்பான்சிபிள், ஓகேங்களா. சப்சிக்வெண்ட்லி ஈச் டாட்டர் டபுள் ஹெலிக்ஸ் கேரியர் 1 polynucleotide strand from the parent nucleotide that act as a template and the other strand is newly synthesized and complementary to the parent strand. ஸோ ஒரு ஸ்டாண்டு வந்து இன்னொரு ஸ்டாண்டை உருவாக்கிக்கும், அதே மாதிரி பேரண்ட் அந்த டெம்ப்ளேட் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஸ்டாண்டை அது உருவாக்கிக்கும். அதுதான் இதில் பார்க்குறோம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், ஓகேங்களா. டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் வந்து 3 டைப் ஆஃப் ரெப்ளிகேஷன் இருக்குது. ஒன்று வந்து கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன், டிஸ்பர்சிவ் ரெப்ளிகேஷன், செமி கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன். கன்சர்வேட்டிவ் அப்படின்னா ஒரு டிஎன்ஏ டபுள் ஸ்டாண்ட் வந்து அப்படியே வந்து இன்னொன்று உருவாக்குனா அது வந்து கன்சர்வேட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த செமி கன்சர்வேட்டிவ்னா அந்த டிஎன்ஏ டபுள் ஸ்டாண்டர்ட் வந்து பிரிஞ்சு 2 ஸ்டாண்டாக மாறி அது டெம்ப்ளேட்டாக இருந்து அதுக்கு பக்கத்தில் ஒரு இணையான ஒரு ஸ்டாண்டை உருவாக்குச்சு அப்படின்னா அது செமி கன்சர்வேட்டிவ்னு சொல்கிறோம். டிஸ்பர்சிவ் ரெப்ளிகேஷன் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிற டபுள் ஸ்டாண்டர்ட் நிறைய துண்டாக உடஞ்சி ஒவ்வொரு துண்டும் ஒரு புதுசாக ஒரு டிஎன்ஏ உருவாக்குச்சு அப்படின்னா அதுக்கு வந்து டிஸ்பர்சிவ் ரெப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து
இதில் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 1 மார்க்குக்கு நல்லா தயாராகிடணும். இந்த டயக்ராம் நமக்கு எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டென்சேஷன் ஆஃப் டிஎன்ஏ, டிஎன்ஏல என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது தான். ஓகேவா?